வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம சிக்கன் உருண்டை குழம்பு பண்ண போறோம். சிக்கன் உருண்டை குழம்பு எப்படிமா பண்ண போறீங்க? சிக்கன் உருண்டை குழம்புப்பா. சிக்கனையும் மீன் மக்கரையும் அரைச்சி அதை உருண்டை பிடிச்சி எண்ணெயில போட்டு எடுத்து மசாலாம் சேர்த்து அப்படியே குழம்பா வச்சிருதுப்பா. அது ஓகேமா, பண்ணலாமா? பண்ணலாம்பா. இப்பப்பா சொல்லுங்கம்மா. சிக்கனையும் மீன் மக்கரையும் வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். குழம்புக்கு போற பொருளையும் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். சிக்கனையும் மீன் மக்கரையும் வலுவலுன்னு அரைச்சி வச்சாச்சு. சரிங்கம்மா. இனி பவுடர்களை சேர்த்து பிணைஞ்சு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் சோள மாவு போடுறேன். சரிங்கம்மா. அடுத்து மைதாவை போடுறோம். சரிங்கம்மா. அடுத்து சிக்கன் 65 பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடுறேன். சரிங்கம்மா. இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். சரிங்கம்மா. நல்லா பிணைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். ஓகேம்மா. தனி மிளகாத்தூள் போடுறேன். சரிங்கம்மா. நல்லா சேர்ற மாதிரி பிணையணும்பா. சரிங்கம்மா. நல்லா பிணைஞ்சுப்பா. அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். சரிங்கம்மா. நல்லா பிணைஞ்சாச்சுப்பா. அரை மணி நேரம் ஊறட்டும், அப்பதான் நல்ல மசாலா பிடிக்கும். சரிங்கம்மா. இங்க பாருப்பா. சொல்லுங்கம்மா. நல்ல மசாலா ஊறிடுச்சுப்பா. சரிங்கம்மா. இப்போ எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். எப்பா சொல்லுங்கம்மா. அடுப்பு பற்ற வச்சாச்சு. சரிங்கம்மா. சட்டி வச்சுட்டேன்பா. ஓகேம்மா. நீ எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றிடலாம். கோல்டு ஒன்று இருப்பா. ஓகே, ஊற்றுறேன். இது வந்து பொரிக்கிறதுக்கு. ஆமாம், பொரிக்கிறதுக்கு கோல்டு ஒன்று ஊற்றணும்பா. ஓகே. என்ன நல்லா காயட்டும்பா. சரிங்கம்மா. என்ன நல்லா காஞ்சிருச்சுப்பா. சரிங்கம்மா. அரைச்சி வச்ச கறியை நல்லா உருண்டை பிடிச்சி இந்த போடுறேன்பா. சரிங்கம்மா. என்ன நல்லா காஞ்சிடணும். ஓகே. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம்பா சிம்மில் வச்சுக்கணும்பா. அப்பதான் பிடிக்காம அப்படியே உருண்டை நல்லா வரும்பா. வேகும், உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும். இங்க பாருப்பா. சொல்லுங்கம்மா. கலர் மாறிடுச்சா? ஆமாம்மா. இப்படி மாறி இருந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்பா. எடுத்துடலாம். ஓகே. இங்க பாருப்பா. சொல்லுங்கம்மா. எல்லாம் பொரிச்சாச்சுப்பா. சரிங்கம்மா. பொரிச்சு எடுத்தாச்சுப்பா. ஓகேம்மா. இங்க பாருப்பா எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பரா வந்திருக்கு. நல்லா வெந்திருக்குப்பா. நீ குழம்பு வச்சிடலாம்ப்பா. குழம்பு வைக்க ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போம்பா. சூப்பர், வாங்க போவோம். பாத்திரத்தை வச்சாச்சுப்பா. சரிங்கம்மா. 100 நல்லெண்ணெய் ஊத்துறேன். ஓகேம்மா. காயட்டும். ஓகே, எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காயணும்பா. எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. சரிங்கம்மா. சோம்பு போடுறேன். ஓகே. நல்லா பொரியட்டும்பா. ஓகேம்மா. சோம்பு நல்லா பொரியணும். ஆமாம், நல்லா பொரியணும்பா. பொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம்ல, அதை போடணும்பா. ஓகே. வெங்காயம் நல்லா வணங்கணும்பா. ஓகே. வணங்கிட்டு இருக்கும்போதே 2 தக்காளி நறுக்கி வச்சோம்ல, அதை போடுறேன்பா. ஓகே. எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு. ஆமாப்பா, இது நல்லா வணங்கணும்பா. ஓகே. வணங்குறதுக்குப்பா 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஓகேம்மா. அப்புறம் பார்த்துட்டு போடுவோம். ஓகே. இப்படி நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வணங்கணும்பா. நல்லா வணங்கிச்சுப்பா. சரிங்கம்மா. கருவேப்பிலை 2 3 போடுவோம். ஓகே. புதினாவும் போடுவோம்பா. ஓகே. கொத்தமல்லி தழை 2 போட்டுருவோம். சூப்பர். கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கடைசியில் போட. ஓகே. இப்போ சொல்லுங்கம்மா. அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றுவோம்பா. ஓகே. ஊற்றி நல்லா கிளறி விடணும்பா. ஓகேம்மா. என்னென்ன போட்டு மசாலா அரைச்சிங்க? மசாலாப்பா வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா வலுவலுன்னு அரைச்சி சேர்த்துருக்கோம். சரிங்க. இப்படி நல்லா கொதிக்கணும்பா. ஓகேம்மா. அதுக்கப்புறம் தான் மற்ற மசாலாலாம் சேர்த்தணும். சூப்பர். மஞ்சத்தூள் சேர்க்குறேன்பா. சரிங்கம்மா. கறி மசாலா தூள் சேர்க்குறேன். சரிங்கம்மா. மல்லித்தூள் சேர்க்குறேன். சரிங்கம்மா. அரைச்ச சீரக சோம்பு பொடியை சேர்க்குறேன்பா. சரிங்கம்மா. பெருங்காயம் தூள் சேர்க்குறேன்பா. சரிங்கம்மா. கடைசியாக தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன்பா. ஓகே. எல்லா மசாலும் சேர்ற அளவுக்கு கிண்டி விடணும்பா. ஓகே. இப்போ
அரைச்சி வச்ச மசாலா சாறு இருக்குல்லப்பா, ஆமா. அந்த தண்ணி அப்படியே ஊத்துருப்பா. ஓகே. ஊத்திட்டு இன்னும் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊத்தலாம்ப்பா. ஓகே. எல்லாம் நல்லா கிண்டி விடணும்பா. எல்லா மசாலும் தண்ணியோட ஆமா, சேர்த்து கிண்டி விடணும். கிண்டி விடணும்பா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். ஓகே. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். சரிப்பா. இங்க பாருப்பா, சொல்லுங்கம்மா. குழம்பு நல்லா சுண்டிருச்சுப்பா. சரிம்மா. பொரிச்சு வச்ச சிக்கன் உருண்டையே போட்டுருவோம். சூப்பர்மா. போட்டுப்பா. சொல்லுங்கம்மா. இப்படி ஒரு கிண்டு கிண்டி விடணும். சூப்பர். ஒரு 1 நிமிஷம் இருந்தா போதும்பா. கரையாது, ம். நல்லா இருக்கும்பா. எடுத்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்கும். சூப்பர். வெந்துக்கிட்டே இருக்கட்டும்பா. ஓகேம்மா. எடுத்து வச்ச கொத்தமல்லி தலையை மேலால போட்டுருவோம். போட்டுடலாம். சூப்பரா வெந்துருச்சுப்பா. செமையா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. ஆமாம்மா. உருண்டையும் உடையில பாருப்பா. சிக்கன் உருண்டை குழம்பு ரெடி. இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் உருண்டை குழம்பு செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.